அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போறது நேத்து வீடியோவோட தொடர்ச்சி. அதாவது சில லிங்க் குடுத்திருந்தேன். படிக்காதவங்களுக்கு நான் தமிழ்ல சொல்றேன். அதாவது ராதிகா சிர்சா பேசன்கிறவங்க கனடாவுல இருக்காங்க. அவங்க ஒரு பதவியில இருந்திருக்காங்க. இப்ப இருக்காங்களான்னு தெரியல. அதாவது பதவியில இருக்காங்களான்னு தெரியல. அவங்க பிறந்தது 1981ல 5 வயசா இருக்கிறப்போ கனடாக்கு போயிருக்காங்க. அடுத்து சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த அதிபரா இருக்கிறாரு இல்லையா? 2023ல தேர்ந்தெடுக்கப்பட்டவரு. அவரோட பேரு அவரோட பேரு தர்மன். அவர் வந்து ஒரு எம்பிஏ படிச்சவரு. எக்கனாமிஸ்ட் எம்பிஏ. ஓகே. அவங்க அப்பா வந்து ஒரு டாக்டர், ரிசர்ச்சரும். அவங்க அப்பா பேர் என்ன? சண்முகரத்தினம். அந்த டாக்டரோட அப்பா வந்து கனகரத்தினம். அவர் வந்து ஒரு ஆசிரியர். அப்போ அவருக்கு முன்னாடி யாராவது போனாங்களா? இல்ல கனகரத்தினம் தான் முதல்ல சிங்கப்பூர் போனாங்களான்னு நமக்கு அந்த தகவல்லாம் இன்டர்நெட்ல கிடையாது. அப்போ ஆ சண்முகரத்தினம் பிறந்தது 1921. அவங்க பையன் தர்மன் பிறந்தது 1957. அதாவது 1921ல ஆ அந்த டாக்டரே பிறந்திருக்கிறாரு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்போ 4 தலைமுறையா சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கள கூட அவங்க கண்டுபிடிச்சு அந்த பேராகிராஃப்ல எப்படி கரெக்ட்டா எழுதியிருக்காங்க பாருங்க. இந்த பேராகிராஃப்ல. நமக்கு நமக்கு என்ன? இது வேற பாடம். அம் கரெக்ட்டா அவங்க 4 தலைமுறைக்கு முந்தினவரு யாழ்ப்பாணத்த சேர்ந்தவரு. அவங்க அம்மா அ ஊரேலு அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவங்க. அப்பா வந்து தாவடி. அந்த 2 ஊர் பேரையும் இன்டர்நெட்ல போட்டிருக்காங்க. கேட்டுக்கோங்க. அவர் வந்து இந்திய தமிழர்ன்னு சொல்லிட்டு கிறுக்குத்தனமா நம்ம தமிழ் ஊடகங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அவர் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இலங்கை தமிழர். ஏன் இலங்கை தமிழர் சொல்றாங்கன்னு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அந்த லிங்க்லயே இருக்கு. என்னன்னா, மலையக தமிழர்கள வந்து இதுல சேர்த்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலங்கை தமிழர், இந்திய வம்சாவளி தமிழர்ன்னு சொல்றாங்களாம். அதாவது மலையக தமிழர்கள் வந்து இந்திய வம்சாவளி, அவங்க வந்து இலங்கை வம்சாவளி. புரியுதுங்களா? அப்படி போட்டிருக்காங்க. எவ்வளவு 4 தலைமுறைக்கு முந்தினால கூட அவங்க கண்டுபிடிச்சு எழுத முடியுதுன்னா, அவங்களோட டேலண்ட்ட நீங்க யோசிச்சு பாருங்க. மத்தபடி சிங்கப்பூர், மலேசியாக்காரங்கலாம் ஒண்ணும் ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. ஏன்னா அவங்க பண்ணாங்களா, பண்ணலையோ அவங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. சரிங்களா? உண்மையிலேயே இந்த பாடங்கள வந்து விவாதிக்க வேண்டியது, இல்ல குறை சொல்ல வேண்டியது சிங்கப்பூர், மலேசியா தமிழர்கள். அவங்களுக்காக நான் ஏன் பேசுறேன்னா, இங்க இருந்து தான் அவங்க போயிருக்காங்க. ஏன்னா என்னோட சொந்தக்காரங்க. புரியுதுங்களா? ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல இலங்கையில மக்கள் இருந்தா கூட அவங்க என் சொந்தக்காரங்க கிடையாது. சிங்கப்பூர், மலேசியா எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் அவங்க தான் என் சொந்தக்காரங்க. ஏன்னா, என் ஊர்ல இருந்து போயிருக்காங்க. புரியுதுங்களா? எல்லா காரணத்தோட தான். அவங்களுக்காக தான் நான் பேசுறேன். நியாயத்த நான் மதுரைக்காரங்க எப்பவும் நியாயமா பேசுவாங்க. அவங்க இவங்கலாம் ஒரு தலைபட்சமாலாம் நாங்க பேச மாட்டோம். ஏன்னா, நாங்க சின்ன பிள்ளைலருந்து அப்படிதான் வளர்ந்துருக்கோம். அப்புறம் இந்த தமிழ் ஊடகங்கள், அதாவது 1983ல இனக்கலவரத்துக்கு அப்ப தான் போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடியே போயிருக்காங்க. 1900லயே போயிருக்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் டைம்லலாம் போயிருக்காங்க. அதாவது அந்த கனகரத்தின குடும்பத்த சொல்றேன். அடுத்து வந்து தமிழ் ஊடகங்கள். தமிழ் ஊடகங்கள் பாடம் 3. அதுல பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பிபிசி தமிழ் 1941லேயே பிரிட்டன்ல ஒரு ரேடியோ வச்சிருந்தாங்களாம். அப்புறம் சீனாவுல 1963ல வச்சிருந்தாங்களாமா. அதுல இந்த பேராகிராஃப்ல அதாவது ஆஸ்திரேலியாவுலலாம் நல்ல ரேடியோலாம் வச்சு நடத்துறாங்களாமா. சரிங்களா? 24 மணி நேரத்துக்கு கூட ரேடியோ நடக்குதாமா. அது எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அடுத்து வந்து அதுல வந்து கடைசி பேராகிராஃப் நான் இத வாசிச்சு காமிக்கிறேன். இத வாசிச்சு காமிக்கிறேன். தமிழ் ஊடகங்கள் எல்லாம் மக்களுக்கு நன்மையே பயக்கின்றன என்று திட்டவட்டமாக கூற முடியாது. இளைஞர்களை தவறான பாதையில் வழிநடத்தக்கூடிய பல தகவல்கள் பரிமாறுதல் தொடர்கின்றதே. வியாபார நோக்கத்திற்காக தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஆபாச காட்சிகளும் ஊடகங்களில் அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கின்றன. அன்னப்பச்சியானது எப்படி பாலையும் தண்ணீரையும் பிரித்து பிரித்து ஓகே நான் ஒரு தடவை தான் எழுதியிருக்கு. நான் தான் 2 தடவை சொன்னேன். பிரித்து அருந்துகின்றதோ அதுபோல நேர்களும் எது சரி எது பிழை என்று பகுத்தாராய்ந்து நன்மை தரக்கூடிய விடயங்களை மட்டுமே ஊடகங்களின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்க கேள்வி என்ன தெரியுமா? அந்த 4வது கேள்வி. 5வது கேள்வி. ஊடகங்களால் விளையும் தீமைகளில் 3ஐ குறிப்பிடுக. நம்ம பிள்ளைங்க ஊடகமே பார்க்கறது கிடையாது. இது என்ன தீமை? அப்ப ஊடகம்னு சொல்றீங்கல்ல, எந்த ஊடகம்னு சொன்னா நாம பாட்டுக்கு சும்மாவது இருப்போம்ல. அப்புறம் எதுக்கு பார்க்கணும்? அப்புறம் எதுக்கு பிரிக்கணும்? சொல்லுங்க. அடுத்த பாடம். உங்க நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு ஃபாஸ்ட்டா போறேன். இது என்னது? உங்களுக்கு தெரியாது. இந்த தோசைய பாருங்க. பாரம்பரிய உணவு. பாடம் 4 பாரம்பரியம் உணவு. அதுல நெறைய தோசை மாவு அரைச்சு என்னென்ன தோசை செய்யலாம் தெரியுமா? சாதாரண தோசை. சாதாரண தோசைனா சாதாரண மக்கள் மாதிரி. அது மலேசியா, சிங்கப்பூர் தமிழர் மாதிரி ஒரு சாதாரண தோட்ட வேலை செய்றவங்க மாதிரி சாதாரண தோசை. அடுத்து வந்து குண்டு தோசை, மசாலா தோசை, நெய் தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசை, பேப்பர் தோசை என்று பலவிதமான தோசைகள் செய்யலாம்.